இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒருமைப்பன்மை அறிதல்ல இரு திணைக்குரிய எழுவாய் விரைவு வரும்போது அதாவது அக்ரிணையும் உயர்திணையும் ஒரே வாக்கியத்தில் கலந்து வந்தா நம்ம அதை எப்படி சால்வ் பண்ணலாம் பார்க்க போறோம். சோ அதுக்கு இதை நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அந்த வாக்கியம் சிறப்பை நோக்கி இருந்தால் அது உயர்திணையாகவும் கன்சிடர் பண்ணிக்கணும். இழிவை நோக்கி இருந்தால் அக்ரிணையா கருத வேண்டும். இப்ப பாருங்க, மூர்க்கனும் முதலையும் கொண்டது விடாதா விடமாட்டானா. இதுல மூர்க்கன் என்பது உயர்திணையா இருக்கு, முதலை என்பது அக்ரிணையா இருக்கு. அப்ப இங்க நம்ம எந்த விகுதியில பைனரியை பயன்படுத்துறோம் அப்படின்னு சொல்லி ஒரு சந்தேகம் வரும். விடாது வருமா இல்ல விடமாட்டான் வருமான்னு சொல்லி. அப்ப மூர்க்கன் அப்படின்னா முரடன் அர்த்தம். சோ முரடனு கிட்ட மாட்டினதும் முதலை கிட்ட மாட்டினதும் வராது. அப்ப இது இழிவை நோக்கி இருக்கு. அப்ப நம்ம இந்த அக்ரிணையை பயன்படுத்தணும். சோ இப்ப விடாது அப்படிங்கிறது சரியா இருக்கு. இதற்கான விடை விடாது. அடுத்து பாருங்க, மன்னனும் நால்வகை படைகளும் விரைவாக முன்னேறி சென்றார்களா சென்றனவா. ஏன்னா இங்க மன்னன் என்பது உயர்திணை குறிக்கிறது, நால்வகை படைகள் என்பது அக்ரிணையை குறிக்கிறது. அப்ப இரண்டு திணைக்குரியதும் விரைவு வந்திருக்கு. அப்ப இது சிறப்பை நோக்கி இருக்கு. ஏன்னா மன்னன் சிறப்பை நோக்கி கருதப்படக்கூடியவர். அப்ப இதற்கு என்ன பயன்படுத்தணும், உயர்திணைக்குரிய விகுதி பயன்படுத்தணும். அப்ப முன்னேறி சென்றார்கள். அப்ப என்ன பைனரி நம்ம சூஸ் பண்ணலாம், சென்றார்கள். மன்னனும் நால்வகை படைகளும் விரைவாக முன்னேறி சென்றார்கள். இது நமக்கு எங்க கொடுத்திருக்காங்கன்னா சிறப்பு தமிழ் புத்தகத்துல கொடுத்திருக்காங்க. சிறப்பு தமிழ் 11ஆம் வகுப்பு புத்தகத்தை கொடுத்திருக்காங்க. முக்கியமான கான்செப்ட் தான், தெரிஞ்சு வச்சுக்கோங்க.